வணக்கம் மக்களை. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா உங்களுக்கான ஒரு ஹிண்ட், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். ஏன்னா இந்த ஐடியா, அதாவது நான் சொல்ல போகிற ஐடியா எதுக்கு அப்படின்னா, நீங்கள் எங்களை மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி இல்லை வீடியோ போட்டதுக்கப்புறம் கூட கன்ஃபார்மாக இவங்க தான் எவிக்டா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா. சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் ஓகே ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு சில வாரங்கள் கண்டிப்பாக ஓகே. இப்போ தொடர்ந்து 3 வாரங்களாக அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. 3-4 வாரங்களாக அப்படி தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அது என்னங்கிற சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் சொன்னதுக்கப்புறம் இது ஆமாவா இல்லையா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல போட்டுவிடுங்க. சரியா? கரெக்டாக சொல்கிறேன் இல்லை தப்பாக சொல்கிறாங்க. சரியா? என்ன அப்படின்னா இப்போ தேட் ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. தேட் ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு, பல டைம் வீடியோ போட்டாச்சு. ரஞ்சித் தான் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி பல முறை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டாச்சு. பட் இதில் நீங்கள் உங்களுக்கு நான் கொடுக்குற ஹிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து நான் ரஞ்சித்னு சொல்லியிருப்பேன், இன்னொரு யூடியூபர் வந்து பார்த்தீங்கன்னா ரயான்னு சொல்லியிருப்பாரு, மாற்றி வந்து சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க, யார் தாண்டா எவிக்ட் அப்படின்னு எபிசோடு வர வரைக்கும் ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. அதுக்கான ஒரு நல்ல ஒரு இது என்னென்னா, இந்த ப்ரோமோவில் விஜய் சேதுபதி அந்த நாமினேஷன் கார்டை வந்து எடுத்துகிட்டு வராரு. நாமினேஷனில் இருக்கக்கூடிய எல்லாரையும் காட்டுறாங்க. அதாவது பாட்டமில் இருக்கக்கூடிய, அதாவது ரொம்ப ஓட்டிங் கம்மியாக இருக்கக்கூடிய இதில் மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் யார் எவிக்ட் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் இல்லையா, அந்த எல்லாரையுமே வந்து காட்டுறாங்க. பட் முக்கியமாக கடந்த 3-4 வாரங்களாக யார் எவிக்ட் ஆக போகிறாங்களோ அவங்கள மட்டும் காட்டவே மாட்டாங்க. அவங்க ஃபேஸை மட்டும் வந்து காட்டவே மாட்டாங்க. அது ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு கூட நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா சத்யா எவிக்ட் ஆகும்போதும் சரி, தர்சிகா எவிக்ட் ஆகும்போதும் சரி, ப்ரோமோலலாம் பெருசாக காட்டவே இல்லை. சத்யாவெல்லாம் சுத்தமாகவே காட்டல அந்த எபிசோடில். இப்போ ரஞ்சித்தை பார்த்தீங்கன்னா அந்த 3 ப்ரோமோவில் எங்கே இருக்காருன்னே தெரியாது. அதேமாதிரி எபிசோட்லையும் காட்ட மாட்டாங்க. சாட்டர்டே எபிசோட்லையும் பெருசாக அவரோட கன்வர்சேஷன் அதெல்லாம் வந்து பெருசாக இருக்காது. எபிசோடில் இருந்தாலும் ப்ரோமோவில் சுத்தமாக இருக்க மாட்டாங்க. அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து ப்ரோமோவில் சுத்தமாக இருக்காது, எவிக்ட் ஆக போகிறவங்களோடது. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற ஹிண்ட்டு. சரிங்களா? ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பிரியா ராமன் வந்து வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, ரஞ்சித் வந்து எவிக்ட் ஆகிட்டாப்ல அப்படி எல்லாமே முன்னாடியே வீடியோ போட்டாச்சு. ஸோ பார்க்காத ஆட்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்க மறக்காம கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.